Hi friends, welcome to Aja Suja Sister Channel. இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி kanavaycurry. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். kanavaycurry செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். ஒரு 2 தேக்கரண்டி. அதோட கொஞ்சமாக கடுகு வெடிச்சதும் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சியையும் பூடையும் இடித்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்லா ஒருக்கா கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட சின்ன வெங்காயம் 10-15 வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். கறிகளுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா கிளறி விட்டு கொள்ளுவோம். இதோட கருவேப்பிலையும் கொஞ்சம், அதோட ரம்ப இலையும் ஒரு பெரிய இலையை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா கிளறி கொள்ளுவோம். இந்த kanavaycurryக்கு நான் கத்தரிக்காய் சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய கத்தரிக்காயில் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கத்தரிக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த kanavaycurry. அதோட 2 தக்காளி பழமும் வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ கணவாயை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த kanavaycurry நிறைய வகைகளில் நாங்கள் சமைச்சு கொள்ளலாம். நான் இந்த முறையில் உங்களுக்கு இப்போ சமைச்சு காட்ட போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி கொள்ளுவோம். இது எண்ணெயிலேயே நல்லா அவியட்டும். இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இது கறித்தூள். கறிகளுக்கண்டு விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் தயாரிப்பாங்க இந்த கறித்தூள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி கொள்ளுவோம். இந்த கறி அவியறதுக்கு நாங்கள் பால் விட்டு கொள்ளுவோம். இது 2ஆம் பால். தண்ணி விட்டு அவிச்சு கொள்ளலாம். இது தண்ணியும் பிரட்ட கறியா தேவையா இருந்தால் தண்ணியும் விட தேவையில்லை. என்னன்னு சொன்னால் கனவை அவியும் போது தண்ணி விடும். இப்போ மூடி ஒரு 7-8 நிமிஷம் அவிய வச்சு கொள்ளுவோம். கறி நல்லா வேகிடும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பிறகு இந்த கறிக்கு தேவையான முதல் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. இந்த கறிக்கு தேவையான புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லா ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். இந்த கறிக்கு மிக முக்கியமாக முருங்கையில சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த முருங்கையில ஏன் சேர்க்கிறதா இருந்துன்னா சில பேருக்கு கணவாய் ஒத்துக்கொள்ளாது. இந்த முருங்கையில சேர்க்கும் போது அப்படி எந்த பிரச்சனையும் வராது. kanavaycurry சாப்பிடும்போது அரைக்கரண்டி மசாலா தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம், கறி மசாலா தூள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த கறி நல்லா வத்தட்டும் மூடி வச்சு கொள்ளுவோம். இது நல்லா பிரட்ட கறியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இது கொஞ்சம் தண்ணி குழம்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கறி நல்லாவே வத்திட்டுது. இது கத்தரிக்காயோட சேர்ந்து அவியும் போது நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். நாங்கள் கணவாயை தனியாகவும் சமைச்சு சாப்பிடலாம். இப்படி கத்தரிக்காய் அப்படி சேர்க்கும் போது இன்னும் நல்ல ருசியை தரும். இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். சுவையான கத்தரிக்காய் போட்ட kanavaycurry குழம்பு எப்படி இருந்தது? இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி செய்து பாருங்க. ஒரு வித்தியாசமான முறையில் மிகவும் சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.